ஐயா ஐயான்னு சொல்லி குரு பூஜைக்கு வந்தது பசுமனூனா முத்துராமலிங்க தேவர் ஐயா தான். அதில் போன வருஷம் தேவர மீடியாவில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன், குழந்தை இல்லை அப்படின்னு. ஐயாவுடைய அருளோடு சித்தரை உலக மக்கள் எல்லாம் அவர் அருளை தெரிந்து கொள்வார்கள். இந்த வருஷம் என் மனைவி 6 மாதம் கர்ப்பவதியாக இருக்கா. ஐயாட்ட வேண்டிக்கிட்டே நடக்கு. நான் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை வந்து சித்தர் சாமியாகத்தான் வணங்குறேன். நான் ஏன் இந்த சேவைக்கு வந்தேன்னா ஐயாவுடைய அந்த வழியில் வந்ததுனால தான். அவருடைய இது இத்தனையே பேர் சொல்லுவாங்க, ஏழைகளுக்கு சொத்துக்களை தார்வாத்த வரலாறு இருக்கு. செய்தார். தன் சமுதாய மக்கள் எப்படியாவது பிழைத்துக் கொள்வார்கள், மாற்று சமுதாய மக்கள் நல்லா இருங்க என்று சொன்னவர் 18 சித்தரில் ஒரு சித்தராக வணங்கக்கூடிய உணா முத்துராமலிங்க தேவர் ஐயா தான். அப்படியே வந்தது தான் இந்த சேவை. இந்த பசியில்லா உணவு கொடுக்கும் இந்த கொள்கையெல்லாம் முத்துராமலிங்க தேவர் ஐயா வழியில் வந்ததுனால தான் நான் செய்ய முடிந்தது. அதற்கு எங்கள் அப்பு அம்மன்பட்டி ரவிச்சந்திர அப்பு மாதிரி பெரியவங்கள் ஆசையோடு அவர்களை பார்த்து வந்தவன் தான். அவர்கள் சின்ன பிள்ளையா இருந்தாலும் எம்கேஆர் செய்கிறான்னு எனக்கு ஊக்கம் கொடுத்து எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு எங்கள் அப்பு அம்மன்பட்டி ரவிச்சந்திர அப்பு. இதுக்கு மேலே முத்துராமலிங்க தேவரையை எங்கே பார்க்கணும், இவரை பார்த்தா போதும். ரொம்ப ரொம்ப நன்றி அப்பு. போயிட்டு வரேன். உங்களிடம் பேசிக்கொண்டும்